ஃபர்ஸ்ட் ஆரிஜின் ஆஃப் த குவாண்டம் தியரி. குவாண்டம் தியரி வந்து எங்க இருந்து உருவாகுது அப்படின்றது. ஃபர்ஸ்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் கிளாசிக்கல் தியரி அப்படின்னா கிளாசிக்கல் தியரியுடைய வரம்புகள், அதை பயன்படுத்தி என்னென்னலாம் பண்ண முடியாது அப்படின்றதான் லிமிடேஷன் சொல்றோம். நம்ம வந்து லிமிடேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கிளாசிக்கல் தியரியால எதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, ஃபெயில்ஸ் டு எக்ஸ்பிளைன் த ஃபாலோவிங் பினாமினா. ஃபர்ஸ்ட் வந்து பிளாக் பாடி ரேடியேஷன், பிளாக் பாடியோட ரேடியேஷன் அதனால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அடுத்ததாக ஆப்டிகல் ஸ்பெக்ட்ரா. ஆப்டிகல் ஸ்பெக்ட்ரானா நம்ம ஏற்கனவே ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில் பார்த்தோம்ல, எல்லா ஸ்பெக்ட்ராவுமே நமக்கு ஆப்டிகல் ஸ்பெக்ட்ரா அதுதான் வரும். அடுத்து போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டையும் இது எப்ப கண்டுபிடிச்சாங்க? உடனே ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சாரு, நெக்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டாரு. அதை எக்ஸ்பிளைன் பண்ணதுதான் யாரு? ஐன்ஸ்டீன் வந்து 1905 எக்ஸ்பிளைன் பண்றாரு. கரெக்டான எக்ஸ்பிளனேஷன். அடுத்து ஸ்பெசிபிக் ஹீட் ஆஃப் சாலிட். சாலிடோட ஸ்பெசிபிக் ஹீட் பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் லோவா இருக்கும் போது அதோட வேல்யூ வந்து டி கியூபுக்கு ப்ரொபோசலா இருக்கு அப்படி டிபேட் தியரில சொல்லியிருப்பாங்க. ஆனா கிளாசிக்கல் தியரி படி ஸ்பெசிபிக் ஹீட் வந்து எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்றதான் வந்து கிளாசிக்கல் தியரி. ஆனா உண்மையிலே லோ டெம்பரேச்சர்ல அது என்ன ஆகுதுன்னா சிவி வந்து டி கியூபுக்கு எப்படி இருக்கு? ப்ரொபோசல் ஆகுது. அதாவது டெம்பரேச்சர் பொறுத்து அதோடைய கியூபுக்கு ப்ரொபோசலா இருக்கு. ஆனா கிளாசிக்கல் தியரி படி சிவி இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். சிவி என்னவா இருக்கணும்னா எப்பவுமே 3R தான். அது டெம்பரேச்சரை சார்ந்து இருக்காதுன்றது கிளாசிக்கல் தியரி. ஆனா வந்து உண்மையில அது டெம்பரேச்சரை சார்ந்து இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப அந்த கான்செப்டை இதனால என்ன பண்ண முடியல? எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாததுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த கிளாசிக்கல் தியரியில அவங்க எடுத்துக்கிட்ட ஒரே ஒரு முக்கியமான கான்செப்ட். என்ன கான்செப்ட் அப்படின்னா, எனர்ஜி வேல்யூஸ் ஆர் கண்டினியூவஸ். எனர்ஜி வேல்யூஸ் என்னதான் எப்படி இருக்கும்னு சொல்றாங்க அவங்க? கண்டினியூவஸ் எனர்ஜி அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஆனா இது எல்லாமே இந்த 4 இதையுமே வந்து எதை பேஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்படின்னா, எனர்ஜி வந்து என்ன கிடையாது? கண்டினியூவஸ் இல்ல. என்னவா இருக்கும்? நமக்கு வந்து டிஸ்கிரீட். டிஸ்கிரீட்னா ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு ஜம்ப் ஆகிற மாதிரி தான் இருக்குமே தவிர ஒரு லெவலுக்கும் இன்னொரு லெவலுக்கும் கண்டினியூவஸா என்ன பண்ணாது? ஆல் எனர்ஜியும் வந்து அந்த ஆட்டமோ மாலிகுலோ அக்செப்ட் பண்றது இல்ல. பர்டிகுலர் செலக்டடு அந்த அலௌடு அந்த எனர்ஜிஸை மட்டும்தான் அது என்ன பண்ணும்? அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படின்றத நமக்கு வந்து உண்மையா இருக்கு. ஆனா அந்த கிளாசிக்கல்ல வந்து இதை வந்து ஆல் எனர்ஜிஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்கின்ற கான்செப்டை வச்சு இதை என்ன பண்ண முடியல, நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அடுத்து இப்போ ஒவ்வொரு சில எக்ஸ்பெரிமெண்ட் அல்லது சில இதை வந்து நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பிளாங்கோட குவாண்டம் ஹைப்போதீசிஸ். பிளாங்க் தான் குவாண்டம் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வராரு. இவருடைய குவாண்டம் ஹைப்போதீசிஸ் எதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இவர் கொண்டு வராரு அப்படின்னா, பிளாக் பாடியோட ரேடியேஷன். அதாவது வேற என்ன சொல்றாங்கன்னா, பிளாக் பாடி ரேடியேஷன் வந்து பிளாக் பாடியில இருந்து ஸ்ட்ரைட்டாக, அதாவது நமக்கு வந்து கண்டினியூஸா வர்றது இல்ல, அதுக்கு மேல எப்படி வருது? நமக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சிறு சிறு பெட்டகங்களாக சிறு சிறு பிளாக்குகளாக வருது. இந்த ஒவ்வொரு பிளாக் என்ன சொல்றாங்க அப்படின்னா போட்டான்ஸ். போட்டான்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம் பின்னாடி வந்து. இது எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் வந்து ஒரு மாதிரி வருது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து அக்கார்டிங் டு பிளாங்க் அட்டாமிக் ஆசிலேட்டர் கேன் ஹேவ் எனர்ஜிஸ் En ஈக்குவல் டு என்னது? NH நியூ. இஸ் N ஈக்குவல் டு 0, 1 to 3. அப்ப E1 போட்டீங்கன்னா என்ன வரும்? நமக்கு H நியூ. E2 போட்டீங்கன்னா 2H நியூ. அப்ப யாருக்கும் அந்த பிளாங்கோட ஆசிலேட்டர் அல்லது அந்த எனர்ஜி வேல்யூ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து H நியூ வந்து பேசிக். அடுத்தது வந்து என்ன வரும்? நமக்கு வந்து 2H நியூ. அப்ப H நியூக்கும் 2H நியூக்கும் உள்ள எந்த ஒரு எனர்ஜி என்ன பண்ணாது? அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. H நியூ அடுத்து எங்கே போயிடும்? டக்குன்னு 2H நியூ லெவல் தான் நமக்கு எடுத்துக்கும். அடுத்த ஆசிலேட்டர் எனர்ஜி என்ன சொல்றாங்க? குவான்டைஸ்டு. இதான் குவான்டைஸ்டு சொல்றோம். குவான்டைஸ்டு முழுமையாக இருக்கும் எனர்ஜி வந்து. இந்த இடையில உள்ள அந்த பிராக்ஷன் வேல்யூ வந்து அது அக்செப்ட் பண்ணாது. அடுத்த ஆசிலேட்டர் கேன் அப்சார்ப் ஆர் எமிட் எனர்ஜி டெல்டா En ஈக்குவல் டு, அந்த ஆசிலேட்டர் எவ்வளவு எனர்ஜியை வெளியிடலாம் அல்லது வந்து அப்சர்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த 2 லெவலுக்கு இடைப்பட்ட அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் எனர்ஜி என்ன பண்ணாது? வெளியிடும். அல்லது அதே அளவுக்கான எனர்ஜியை மட்டும் தான் என்ன பண்ணாது? உட்கவர்ந்து. நீங்க வேற எந்த எனர்ஜி வேல்யூ கொடுத்தாலும் அது என்ன பண்ணாது? உட்கவராது, அப்சர்வ் பண்ணாது. அதே மாதிரி அது வெளியிடக்கூடிய எனர்ஜியும் இந்த 2 லெவலுக்கு இடைப்பட்ட அந்த டிஃபரன்ஸுக்கு ஈக்குவலா மட்டும் தான் இருக்குமே தவிர அதோட கம்மியாவும் அதோட கூடவோ வந்து இருக்காது. அப்ப அதை வச்சுதான் என்ன சொல்றாங்கன்னா, எனர்ஜி எல்லாமே குவான்டைஸ்டு, ஒரு பர்டிகுலர் வேல்யூவாக மாற்றப்பட்டு இருக்கு, வேற எந்த வேல்யூவும் அதை அக்செப்ட் பண்ணிக்காது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஸ்பெக்ட்ரல் எனர்ஜி டென்சிட்டி. பிளாக் பாடி ரேடியேஷன்ல இருந்து ஒரு எனர்ஜி டென்சிட்டிக்கு ஒரு ஃபார்முலா எடுத்திருப்பாங்க. அந்த எனர்ஜி டென்சிட்டிக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா UV = 8/h³ / c³ d/,
exp hν by kt minus 1. then இந்த ஃபார்முலாவில் இந்த hν by kt அதை பேஸ் பண்ணி hν by kt வந்து 1 விட அதிகமா இருந்துச்சுன்னா அல்லது hν by kt அல்லது hν வந்து kt விட எப்படி இருந்தா அதிகமா இருந்தா ரெண்டுமே சேம் மீனிங் தானே. இதை நீங்க இங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா கிரேட்டர் தான், வெரி வெரி கிரேட்டர் தான், hν வெரி வெரி கிரேட்டர் தான் kt அப்படின்னா அது வந்து வெயின்ஸ் லா குறிக்கும். அதுவே hν by kt less than 1 அல்லது hν வெரி வெரி less than kt அப்படின்னா அது யாரை குறிக்கும்? ராலே ஜீன்ஸ் லா அதை குறிக்கும். இது வந்து பிளாங்க் ரேடியேஷன் லாவுக்கான ஈக்குவேஷன். இது வந்து என்னது? வெயின்ஸ் லா, ராலே ஜீன்ஸ் லா. இந்த வெயின்ஸ் லா, ராலே ஜீன்ஸ் லா இது எல்லாமே வந்து கிளாசிக்கல் ஈக்குவேஷன்ஸ். என்ன ஈக்குவேஷன்? கிளாசிக்கல் ஈக்குவேஷன். வெயின்ஸ் லா யாருக்கு மட்டும் பொருந்தும்னா hν வெரி வெரி கிரேட்டர் than kt இருந்தா அதுக்கு மட்டும் வெயின்ஸ் லா பொருந்தும். அதுவே நீங்க hν வந்து ktயோட ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தா எந்த லா பொருந்தும்? ராலே ஜீன்ஸ் பொருந்தும். பட் hν என்ன வேல்யூ இருந்தாலும் யார் பொருந்துவா? பிளாங்கோட இந்த ஃபார்முலா வந்து நமக்கு பொருந்தும். அடுத்து ஐன்ஸ்டீன் தியரி ஆஃப் தி போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஐன்ஸ்டீன் தியரி ஆஃப் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் என்னது? ஐன்ஸ்டீன் வந்து போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் எதை பேஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றாரு? குவாண்டம் தியரி. குவாண்டம் தியரி அடிப்படையாக வைத்து ஐன்ஸ்டீன் போட்டோ எலக்ட்ரிக் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதுல வந்து hν கொடுக்கப்பட்ட போட்டானின் எனர்ஜி. கொடுக்கப்பட்ட போட்டானின் எனர்ஜி வந்து hν0 பிளஸ் 1/2 mv2 மாறுகிறது. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மெட்டல் இருக்கு, இந்த மெட்டலுக்கு நீங்க வந்து hν எனர்ஜியை கொடுத்தீங்க அப்படின்னா இது உள்ள போயிட்டு உள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரான் என்ன பண்ணும்? வெளியில எடுத்துட்டு வரும். வெளியில எடுத்துட்டு வந்து வெளியில வந்து எலக்ட்ரான் என்ன பண்ணும்? திரும்ப வந்து இயங்க செய்யும். இந்த வெளியில எடுத்து வருவதற்கு தேவையான எனர்ஜி தான் இந்த hν0. இந்த இயங்க செய்யற எனர்ஜி தான் என்னது? அந்த வெளியில எலக்ட்ரான் இயங்குச்சு அப்படின்னா அந்த எலக்ட்ரானுடைய இயக்க ஆற்றல் 1/2 mv2. இப்ப நாம கொடுக்கக்கூடிய இந்த hν எனர்ஜியானது என்ன பண்ணுது? எலக்ட்ரானை மெட்டலுக்குள்ள இருந்து எடுத்துட்டு வரணும். மெட்டலுக்குள்ள இருக்கும் அந்த எலக்ட்ரான். அது வந்து ஆக்சுவலா 3 எலக்ட்ரான் தான் மெட்டலுக்குள்ள இருக்கும். மெட்டலுக்குள்ள இருக்கிறத வெளியில எடுத்து வர்ற எனர்ஜி வந்து அதை எடுத்து வர்றதுக்கு தேவையான எனர்ஜி hν0. வெளியில வந்த எலக்ட்ரானை வந்து திரும்ப என்ன பண்ணணும்? ஆமா, இயங்க வைக்கணும். இயங்கினாதான் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த இயங்க வைக்க அந்த எனர்ஜி வந்து என்ன எடுத்துக்கிறோம்? 1/2 mv2. Here hν is the energy of the incident photon. hν0 ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் த மெட்டீரியல். ஒர்க் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா அதுல இருந்து எலக்ட்ரானை எடுத்து வர்றதுக்கு தேவையான எனர்ஜி தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? hν0 அப்படின்னு சொல்றோம். இதுல μ0 த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி. ஏன் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சின்னு சொல்றோம்னா, நம்ம ஒளிமின் விளைவு நடக்கணும்னா நமக்கு வந்து அந்த எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணணும்? அதாவது அந்த போட்டானோட எனர்ஜி வந்து ஜஸ்ட் அந்த எலக்ட்ரானையாவது எடுத்து வர்ற அளவுக்காக இருக்கணும். அப்படின்னா அந்த ஃப்ரீக்வன்சி வந்து μ0க்கு குறையக்கூடாது. அதான் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி. அடுத்து 1/2 mv2 வந்து கைனடிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான். இது எல்லாமே நமக்கு குவாண்டம் மெக்கானிக்கல் கான்செப்டை வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். எதை பண்ண முடியாது? நமக்கு வந்து கிளாசிக்கல்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத தியரிஸ். அதை நம்ம ஒவ்வொன்றா பாக்குறோம். அடுத்து காம்ப்டன் எஃபெக்ட். காம்ப்டன் எஃபெக்ட்ன்றது எக்ஸ்ரே ஸ்கேட்டரிங்ல வரக்கூடிய ஒண்ணு. இப்ப எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம் ஆஃப் எக்ஸ்ரே ஸ்கேட்டர்ட் ஃப்ரம் a graphite block contains peaks at a 2 wavelength. One at the same wavelength lambda as the incident radiation and other at a longer wavelength lambda dash. அதாவது ஒரு கிராஃபைட் பிளாக் மேல எக்ஸ்ரே செலுத்துறாங்க. அப்ப வந்து அதுல இருந்து 2 ரே வந்து வெளியில வருது. இப்ப வந்து நம்ம செலுத்தக்கூடிய அந்த எக்ஸ்ரே வேவ்லெங்த் லாம்டா அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வெளியில வரக்கூடிய அந்த 2 வேவ்லெங்த் வந்து ஒன்னு வந்து லாம்டாவுக்கு சமமா இருக்கு, இன்னொன்னு லாம்டாவுக்கு சமமா இல்லாம இருக்கு. வந்து லாம்டா, ஒன்னு வந்து லாம்டா டாஸ். இந்த மாதிரி வர்றதுக்கு என்ன பேர் அப்படின்னா, இந்த நிகழ்வுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா காம்ப்டன் எஃபெக்ட்னு சொல்றோம். இந்த லாம்டா மைனஸ் லாம்டா டாஸ் ரெண்டுக்கு உள்ள அந்த வேவ்லெங்த் செப்பரேஷன் அதான் என்ன சொல்றோம் வந்து டெல்டா லாம்டா. இந்த டெல்டா லாம்டா யாருக்கு ஈக்குவலா இருக்குன்னு பாத்தீங்கன்னா h/m0c into 1 minus cos phi இதுக்கு ஈக்குவலா இருக்கு. இதை ஈக்குவல் டு என்ன சொல்றாங்கன்னா நம்ம 1 minus cos phi வந்து 2 sin square theta by 2 எழுதலாம். அப்ப அதனால வந்து 2 ஆல பெருக்கிட்டு இதை வந்து sin square theta by 2 எழுதிருப்பான். அடுத்து வந்து h/m0c என்ன பேர் அப்படின்னா காம்ப்டன் வேவ்லெங்த் அப்படின்னு பேரு. h/m0c என்னது? காம்ப்டன் வேவ்லெங்த். இந்த டெல்டா லாம்டா வந்து வேரி ஆகும். எதுக்கு இடையில வேரி ஆகுதுன்னா 0க்கும் 2h/m0c இடையில வேரி ஆகும். ஏன்னா நீங்க வந்து π = 0 போட்டீங்க அப்படின்னா π = 0 போட்டீங்கன்னா cos π வந்து எவ்வளவு? 1. அப்ப இது வந்து என்ன ஆயிரும்? டெல்டா லாம்டா இஸ் 0. அடுத்து π = 180 போட்டீங்கன்னா cos π வந்து -1. அப்ப மைனஸ் என்ன ஆயிருது வந்து அப்ப வந்து +1 2. அப்ப 2h/m0c.
அந்த டெல்டா லாம்டா வேல்யூ 0ல இருந்து 2h/m0c வரைக்கும் இருக்கும் அப்படின்றது. இந்த h/m0cன்றது காம்படன் வேவ் லென்த் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுங்க. அடுத்து குவாண்டம் தியரி ஆஃப் ஸ்பெசிபிக் ஹீட். அது மாதிரி ஐன்ஸ்டீனோட ஸ்பெசிபிக் ஹீட் ஃபார்முலா பாத்தீங்கன்னா இது, டிபையோட ஸ்பெசிபிக் ஹீட் பாத்தீங்கன்னா இது. ஆனா வந்து கிளாசிக்கல் தியரி படி சிடி ஈக்குவல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3R. 3Rனா வந்து கான்ஸ்டன்ட், எல்லாத்துக்குமே எப்பவுமே கான்ஸ்டன்டா தான் இருக்கும். ஆனா ஐன்ஸ்டீன் தியரில பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்கு, நமக்கு டெம்பரேச்சர் இருக்கு, இங்க டெம்பரேச்சர் இருக்கு, டெம்பரேச்சரை சார்ந்து இருக்கும். ஸ்பெசிபிக் ஹீட் வந்து எதை சார்ந்து இருக்கும், டெம்பரேச்சரை சார்ந்து இருக்கும். அதே மாதிரி டிபைன் தியரில பாத்தீங்கன்னா அதுவும் டெம்பரேச்சர் சார்ந்து இருக்கும்னு சொல்லிப்பாங்க. அப்ப ஸ்பெசிபிக் ஹீட்ன்றது என்ன இல்ல, கான்ஸ்டன்ட் இல்ல, டெம்பரேச்சர் மாறினா ஸ்பெசிபிக் ஹீட் மாறும் அப்படின்றது குவாண்டம் தியரி. அடுத்தது ஹார்மோனிக் ஆசிலேட்டர். ஹார்மோனிக் ஆசிலேட்டருக்கு நம்ம ஏற்கனவே இந்த மாதிரியான ஒரு ஃபார்முலா பார்த்திருப்போம். என்ன அப்படின்னா n+1/2 h கிராஸ் ஒமேகா அல்லது n+1/2 ஒமேகா. ஒமேகா ஆசிலேஷன் வேவ் நம்பர் ஸ்கேல்ல நார்மலா வந்து h கிராஸ் ஒமேகா, இல்லாட்டி என்ன சொல்றோம் நம்ம வந்து h நியூ அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து நியூ குவாண்டம் தியரின் படி n+1/2. பட் ஓல்டு குவாண்டம் தியரின் படி ஹார்மோனிக் ஆசிலேட்டர் வந்து என்ன வச்சிருந்தாங்கன்னா ஆரம்பத்துல NH கிராஸ் ஒமேகா அல்லது NH வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இதை மாத்தினாங்க. பட் இதுதான் வந்து இப்போதைக்கு கரெக்ட், எது n+1/2. ஆனா பிளாங்கோட தியரின் படி அப்படின்னு கேட்டாங்கன்னா எது கரெக்ட், இந்த NH. பிளாங்க் தியரின் படி கேட்டாங்கன்னா இது ஆன்சர், En = NH. அதே மாதிரி ரிஜிட் ரொட்டேட்டர் நம்ம ஃபார்முலா பார்த்தோம். அதுல EJ யோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா இது வந்து எப்படி மாத்தீங்க, அந்த ஃபார்முலாவை EJ = J² H²/8π². I வந்து பெருக்கல்ல போட்டிருந்தாங்க, அது 8π ஸ்கொயரோட I போயிருச்சு, 8π²I. இது மாதிரி ஸ்பெக்ட்ரோஸ்கோபில பார்த்திருப்போம். அடுத்து பார்ட்டிகல் இன் பாக்ஸ் நம்ம பின்னாடி பார்க்க போறோம். அடுத்து கரஸ்பாண்டன்ஸ் பிரின்சிபல். கரஸ்பாண்டன்ஸ் பிரின்சிபல் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா என்னது, இதை சொன்னவர் யாருன்னா போர் தான் கரஸ்பாண்டன்ஸ் பிரின்சிபல். கரஸ்பாண்டன்ஸ்னா என்ன சொல்லியிருக்கீங்க, குவாண்டம் பிசிக்ஸ் எங்க போகுது, ரெடியூசஸ் டு கிளாசிக்கல் பிசிக்ஸ். எப்ப லார்ஜ் குவாண்டம் நம்பர், குவாண்டம் நம்பரோட வேல்யூ ரொம்ப லார்ஜா போகும்போது குவாண்டம் பிசிக்ஸ் ரிசல்ட்டும் கிளாசிக்கல் பிசிக்ஸ் ரிசல்ட்டும் கிட்டத்தட்ட எப்படி இருக்கும், நமக்கு சேமா இருக்கும். இது நம்ம பின்னாடி வந்து நம்ம அந்த பார்ட்டிகல் இன் பாக்ஸ் பார்க்கும்போது அந்த ப்ராபபிலிட்டி டயக்ராம் வச்சு நம்ம சொல்லுவோம். அடுத்த ஸ்டெர்ன்-கெர்லாக் எக்ஸ்பெரிமெண்ட். ஸ்டெர்ன்-கெர்லாக் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எதுக்கு பயன்படுதுன்னா அதே ஸ்பேசியல் குவான்டைசேஷன் அண்ட் எலக்ட்ரான் ஸ்பின் ரெண்டுக்குமே பயன்படுது. இது சில புக்ல ஸ்பின்னுக்கு மட்டும் போட்டிருப்பாங்க. ஆனா ஸ்டெர்ன்-கெர்லாக் வந்து ஏதோ என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து ஸ்பேசியல் குவான்டைசேஷன் அண்ட் எலக்ட்ரான் ஸ்பின் ரெண்டுமே அதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணும். அடுத்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸோட ஃபெயிலியர்ஸ். இப்ப நம்ம மேல சொன்ன எல்லாமே அதுல ஃபெயிலியர் தான், அந்த நிகழ்வு எல்லாமே. அது இல்லாம ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ், அதாவது அணுக்களினுடைய நிலைப்புத்தன்மை அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதனால அது மாதிரி அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா, அதே மாதிரி ஸ்பெக்ட்ரல் லைனோட ரெகுலாரிட்டிஸ், அப்புறம் ஸ்பெசிபிக் ஹீட், இப்பதான் நம்ம பார்த்தோம் ஸ்பெசிபிக் ஹீட், அப்புறம் பிளாக் பாடி ரேடியேஷன், இது இல்லாம போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், அடுத்து காம்ப்டன் எஃபெக்ட், அப்புறம் எக்ஸ்ரே எமிஷன், ரேடியோ ஆக்டிவிட்டி, நியூக்ளியர் ஆக்டிவிட்டிஸ். எதையுமே என்ன பண்ணல அப்படின்னா நமக்கு கிளாசிக்கல் தியரியால என்ன பண்ண முடியல அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இப்போ நெக்ஸ்ட் பிளாக் பாடி ரேடியேஷன். வாட் இஸ் பிளாக் பாடி? பிளாக் பாடி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் a perfect black body is one which absorbs all the radiations of all the wavelengths which fall on it. என்ன சொல்லிருக்காங்க இதுல, பிளாக் பாடினா என்ன, அதன் மீது விழக்கூடிய அனைத்து அலைநீளங்களையும் என்ன பண்ணுவது, அப்சர்வ் பண்ணி, ரைட்டா? சரி, அப்ப என்ன சொல்றோம், since it neither ரிஃப்ளெக்ட்னா எதிரொலிக்காது, பட்டதை திரும்ப வெளியிடாது, nor transmit, அதை யாருக்குள்ளயும் என்ன பண்ணாது, அனுப்பாது. எனி ரேடியேஷன் இட் அப்பியர்ஸ், அதை எனி ரேடியேஷன், எந்த ரேடியேஷனையும் இது வந்து அனுப்பாது, என்ன பண்ணாது சொல்றோம், ரிஃப்ளெக்டும் பண்ணாது. அப்ப இது யாருக்கும் அனுப்பவும் இல்லை, ரிஃப்ளெக்டும் பண்ணல. சோ அதனால இதை பாக்குறதுக்கு எப்படி இருக்கும், பிளாக்கா இருக்கும். இப்ப ஒரு பொருள் நமக்கு சிவப்பு கலரா தெரியுதுல, என்ன அர்த்தம்,
சிவப்பு கலர் வேவ் லென்த் அது வெளியிடுது. சோ சிவப்பு கலர் தெரியுது. இது என்ன பண்ணல, எதையுமே வெளியிடு. சோ அதனால என்ன தெரியுது நமக்கு, கருப்பா தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. ரைட். அடுத்து ஆன் த அதர் ஹேண்ட் இதை படிச்சு பாருங்க. வென் such a body is heated, இந்த பாடியை நீங்க ஹீட் பண்ணீங்கன்னா என்ன பண்ணும், it emits radiations of all possible wavelengths. ஃபர்ஸ்ட் ஒரு பிளாக் பாடி இருக்கு, அதன் மீது வந்து நிறைய வேவ்லெங்த் விழுந்துச்சுன்னா எல்லா வேவ்லெங்த்தையும் அது என்ன பண்ணும், அப்சர்வ் பண்ணிக்கும். ஒண்ணு. இன்னொன்னு என்ன சொல்றான், அந்த பாடியை நீங்க என்ன பண்றீங்க, இப்ப ஹீட் பண்றீங்க. ஹீட் பண்ணும்போது என்ன பண்ணும் அது, அதே மாதிரி அனைத்து அலைநீளங்களையும் பெரியும். இந்த மாதிரியான ஒரு பாடிக்கு தான் என்ன பேர் அப்படின்னா பிளாக் பாடி. அதனாலதான் நம்ம வந்து இந்த வெயில் காலங்கள்ல பிளாக் ஷர்ட் வந்து நம்ம போடக்கூடாது அப்படின்னு சொல்றோம். பிளாக் ஷர்ட் போட்டா என்ன ஆகும் அப்படின்னா அது மீது படக்கூடிய அனைத்து அலைநீளங்களுடைய அந்த வெப்ப ஆற்றலையும் என்ன பண்ணிக்கும், அப்படியே அப்சர்வ் பண்ணி அதுவே வச்சுக்குமே தவிர எங்கேயும் என்ன பண்ணாது, எங்கேயுமே வெளியில. அப்ப வந்து சட்டை என்ன ஆகும், நமக்கு ஹீட் ஆகும். ஏன்னா வெப்பத்தை வாங்கி அதுவே வச்சுக்கிச்சுன்னா அது என்ன ஆகும், ஹீட் ஆகும். இப்ப நீங்க மரக்கட்டையை வந்து நீங்க அடுப்புல வச்சா எரியும். ஏன் எரியுது, இரும்ப வச்சா உடனே எரியுமா, எரியாது. ஏன் எரிய மாட்டேது, மரக்கட்டையை அடுப்புல வச்சானே எரியுது. ஆனா இரும்ப வச்சு என்ன பண்ணாது, இரும்பு வந்து ஹீட்டை அப்சர்வ் பண்ணி அது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல என்ன பண்ணும், டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும். அப்ப அந்த பர்டிகுலர் இடத்துல ஹீட் வந்து என்ன பண்ணாது, நமக்கு டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகாது, சீக்கிரத்துல ரைஸ் ஆகாது. ரைஸ் ஆகிறது ரொம்ப டைம் எடுக்கும், இரும்பும் முழுகும், லேட் ஆகும். ஆனா மரக்கட்டையை வந்து வாங்குற ஹீட்ட அதே இடத்துல வச்சுக்கும். அதனால அந்த இடம் சீக்கிரம் என்ன ஆயிரும், ஹீட் ஆகி நமக்கு எரிய ஆரம்பிச்சிடும். அது மாதிரிதான் இந்த பிளாக் பாடி வந்து வாங்குற ஹீட்டை ஃபுல்லா அதே இடத்துல வச்சுக்குது. அப்ப அந்த இடம் என்ன ஆயிரும், ரொம்ப ஹீட் ஆயிரும். அடுத்து இந்த இது வந்து நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை, இதை நம்ம விட்டுலாம் இப்போதைக்கு. அடுத்து வந்து இந்த அல்ட்ரா வயலட் கேட்டஸ்ட்ரோப் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு. இதை வந்து பாக்ஸ் பண்ணிக்கங்க. அடுத்து இந்த ஃபெயிலியர் ஆஃப் த கிளாசிக்கல் லா. ஏன் வந்து கிளாசிக்கல் லா பிளாக் பாடி ரேடியேஷனை அதுல வந்து நமக்கு ஃபெயிலியர் ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, it is clear that the energy distribution of a black body could not be explained on the basis of என்னது classical concept. ஏன் அப்படின்னா in which the emission or absorption of energy by the atom was supposed to be என்ன எடுத்திருக்காங்க, நமக்கு வந்து கண்டினியூஸ். அதான் அவங்க வந்து கிளாசிக்கல்ல கண்டினியூஸ் எடுத்துட்டாங்க. சோ அதனால என்ன பண்ண முடியல, நம்மளால பிளாக் பாடி ரேடியேஷனை கிளாசிக்கல் லாவை பயன்படுத்தி எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதுக்கப்புறம் யார் வர்றா அப்படின்னா பிளாங்க் வர்றாரு. அவர் என்ன தியரி யூஸ் பண்றாரு, குவாண்டம் தியரி யூஸ் பண்றாரு. இப்ப திஸ் ஃபெயிலியர் ஆஃப் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் லெட் பிளாங்க் எந்த வருஷம் அப்படின்னா 1900 டு த டிஸ்கவரி தட் ரேடியேஷன் இஸ் எமிட்டட் இன், ரேடியேஷன் எப்படி எமிட் ஆகுதுன்னு சொல்றாரு அவரு, குவாண்டாக்களாக, நாட் கண்டினியூஸ். ரைட்டா. ஹூஸ் எனர்ஜி, அந்த குவாண்டாவோட எனர்ஜி வந்து எவ்வளவு, எதுக்கு ஈக்குவல், ஹெச்நியூக்கு ஈக்குவல். எனர்ஜி ஆனது குவாண்டாக்களாக வெளியிடப்படுகிறது. அந்த ஒவ்வொரு குவாண்டாவினுடைய எனர்ஜின்றது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ஈக்குவல் டு ஹெச்நியூக்கு ஈக்குவல். In 1901, Planck was able to drive an empirical formula. 1900 இதை வந்து என்ன பண்றாரு அப்படின்னா வந்து இது பண்ணிட்டு 1901 அதுக்கான ஒரு எம்பிரிக்கல் ஃபார்முலாவை உருவாக்குறாரு. எதுக்கு அப்படின்னா பிளாக் பாடி ஸ்பெக்ட்ரத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. அதாவது பிளாக் பாடி ஸ்பெக்ட்ரத்துடைய என்னது, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எனர்ஜி இன் த ஸ்பெக்ட்ரம். அதாவது பிளாக் பாடியோட ஸ்பெக்ட்ரம்ல எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு எம்பிரிக்கல் ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்காரு. எந்த வருஷம் அப்படின்னா 1901. ஆன் த பேசிஸ் ஆஃப் அவருடைய குவாண்டம் தியரி, கிஸ் குவாண்டம் தியரி ஆஃப் ஹீட் ரேடியேஷன். 1900 அவர் வந்து என்ன பண்றாரு, அவருடைய குவாண்டம் தியரிய கண்டுபிடிக்கிறார். குவாண்டம் தியரி என்ன, ரேடியேஷன் இஸ் எமிட்டட் இன், ரேடியேஷன் வந்து குவாண்டாக்களாக வெளியிடப்படுகிறது. ஒவ்வொரு குவாண்டாவின் எனர்ஜி வந்து என்னது, ஈக்குவல் டு ஹெச்நியூ. அப்புறம் 1901 இந்த பிளாக் பாடி ரேடியேஷனுக்கான எனர்ஜி ஸ்பெக்ட்ரம், அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எனர்ஜி, எனர்ஜி வந்து எவ்வாறு டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது அதை வந்து ஏற்கனவே எக்ஸ்பெரிமெண்ட்ல அப்சர்வ் பண்ணிருக்காங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் என்ன பண்ண முடியல, கிளாசிக்கல் லாவால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. கிளாசிக்கல் லா ஒண்ணு சொல்லுது, ஆனா எக்ஸ்பெரிமெண்ட் ரிசல்ட் வேற ஒண்ணு கிடைக்குது.
அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு எம்பிரிக்கல் ஃபார்முலாவை இவர் டெரைவ் பண்றாரு எப்படின்னா 1901. அந்த எம்பிரிக்கல் ஃபார்முலாவை எதை பேஸ் பண்ணி டிரைவ் பண்றாருன்னா அவருடைய குவாண்டம் தியரி ஆஃப் ரேடியேஷனை பேஸ் பண்ணி டெரைவ் பண்றாரு. அப்ப அக்கார்டிங் டு திஸ் தியரி the energy distribution is given by என்ன ஃபார்முலா E lambda D lambda equal to 8 by hc by lambda power pi 1 by e power hc by என்னது lambda kt minus 1 into D lambda. இந்த ஃபார்முலா முக்கியம். This relation in the relation completely fit with the experimental curves. இந்த எக்ஸ்பெரிமெண்டல் கர்வ் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதுக்கு ஒரு கர்வ் வரையறாங்க. யாரு வரையறாரு அப்படின்னா லம்மர் அண்ட் பிரிங்ஸ்டீன் அப்படின்றவங்க. அவங்க தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் நம்ம கிளாசிக்கல் லெவல்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியலன்னு சொல்றோம். இவரோட தியரி வந்து கம்ப்ளீட்டா அதோட ஃபிட் ஆகுது, கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணுது. திஸ் ஃபார்முலா ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எனர்ஜி வித் வேவ்லென்த் ஆன் த பேசிஸ் ஆஃப் திஸ் என்னது குவாண்டம் கான்செப்ட் வாஸ் டிடெக்டட் யூசிங் ஃபாலோவிங் அசம்ப்ஷன்ஸ். அதான் இந்த ஃபார்முலாவை டெரைவ் பண்றதுக்காக சில அசம்ப்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டார். என்னென்ன அசம்ப்ஷன் நம்ம பார்க்கலாம். அந்த அசம்ப்ஷன்ஸ்க்கு என்ன பேர் சொல்றாங்க அப்படின்னா பிளாங்கோட குவாண்டம் பாஸ்டுலேட் அப்படின்னு எடுத்துக்குவோம். இந்த அசம்ப்ஷன்ஸ் என்னது பிளாங்க்ஸ் குவாண்டம் பாஸ்டுலேட்ஸ். எப்படி போரோட பாஸ்டுலேட் இருக்கு அது மாதிரி பிளாங்கும் ஒரு பாஸ்டுலேட் எடுத்திருக்காங்க. என்ன பாஸ்டுலேட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் a black body contains the atomic oscillators. black bodyல என்ன இருக்குது நிறைய அட்டாமிக் ஆசிலேட்டர் இருக்கு. அட்டாமிக் ஆசிலேட்டர் என்னது ஆசிலேட்டர் என்ன அலைகளை உருவாக்கும். அட்டாமிக் ஆசிலேட்டர்னா அட்டாமிக் லெவல்ல இருக்கக்கூடிய அலையியற்றி ஆட்டம்ஸ் ஒவ்வொரு ஆட்டம்ஸ் என்னவா செயல்படுதுங்க அலையியற்றியே செயல்படுதுன்னா அட்டாமிக் ஆசிலேட்டர் வேற ஒன்று. The black body contains the atomic oscillator capable of vibrating with all possible frequencies. அதாவது என்னென்ன பாசிபிள் frequency இருக்கோ அது எல்லாத்துலயும் வைப்ரேட் ஆகும் சொல்றாரு. ஆனா an oscillator of frequency nu cannot have என்னது any energy அப்படின்னு அர்த்தம். அந்த ஆசிலேட்டர் ஆஃப் frequency nu cannot have any energy என்னது அதாவது cannot have any energy ஏதாவது ஒரு எனர்ஜியை பெற முடியாது. அதாவது an oscillator அதாவது அட்டாமிக் ஆசிலேட்டர். அந்த அட்டாமிக் ஆசிலேட்டருக்கு ஆசிலேட்டர்னா கண்டிப்பா அதுக்கு என்ன இருக்கும், அதை அதிர்வுறுவதற்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். பட் அந்த ஆசிலேட்டர் அனைத்து அதிர்வெண்களையும் பெற முடியாது. அதாவது அனைத்து அதிர்வெண்களையும் அதிர்விட முடியாது. இப்போ உதாரணமா நீங்க வந்து ஒரு பொருளை வந்து தட்டுறீங்க, தட்டின உடனே என்ன பண்ணுது ஒரு வைப்ரேஷன் வரும். இன்னும் ஸ்ட்ராங்கா தட்டினா வைப்ரேஷன் ஸ்ட்ராங் ஆகும். அப்ப நம்ம தட்டுறதுக்கு மாதிரி அது என்ன பண்ணுது வைப்ரேட் ஆகுது. ஆனா அட்டாமிக் ஆசிலேட்டர் அவன் என்ன சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு, நீங்க தட்டுறதுக்கு மாதிரி வைப்ரேட் ஆகாது. அது அந்த பர்டிகுலர் நம்ம தட்டுற அளவு வந்து கரெக்ட் எப்படி இருக்கும், நமக்கு வந்து கரெக்டா அந்த ஃப்ரீக்வன்சில தட்டினா மட்டும் தான் அது என்ன செய்யும். அதுதான் வித்தியாசம் புரியுதா. நம்ம நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா எனர்ஜியும் அதை அக்செப்ட் பண்ணி வைப்ரேட் ஆகாது. பர்டிகுலரா கரெக்டான ஃப்ரீக்வன்சி வேல்யூ நீங்க கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் என்ன செய்யும், அது வைப்ரேட் ஆகும். அதான் வந்து அந்த டிஸ்கிரீட்டுக்கும் கண்டினியூஸுக்கும் உள்ள வித்தியாசம். ஆசிலேட்டர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி நியூ cannot have any energy but only discrete values மட்டுமே பெற்றிருக்கும். அனைத்து எனர்ஜியை பெற்றிருக்காது, டிஸ்கிரீட். அந்த டிஸ்கிரீட் வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்றான், En equal to Nhν. அதாவது hν மடங்காக மட்டுமே இருக்க வேண்டும். அந்த எனர்ஜி வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கணும், Nhν hν மடங்கு. இப்ப n equal to என்ன சொல்றாங்க 0 1 2 எட்ஸெட்ரா. நியூன்றது ஆசிலேட்டரோட ஃப்ரீக்வன்சி, ஹெச்ன்றது பிளாங்கோட கான்ஸ்டன்ட், பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். ஃபர்ஸ்ட் பாஸ்லேட்ல என்ன சொல்றாருன்னா அந்த பிளாக் பாடி ஏன் அட்டாமிக் ஆசிலேட்டர்னு சொல்றாரு. நிறைய அட்டாமிக் ஆசிலேட்டரை கொண்டுள்ளது. ஒவ்வொரு அட்டாமிக் ஆசிலேட்டரும் பர்டிகுலர் எனர்ஜியை மட்டும்தான் என்ன பண்ணும் எடுத்துக்கிட்டு ஆசிலேட் ஆகும். அதான் ஃபர்ஸ்ட். அந்த எனர்ஜி வேல்யூ என்னது En equal to Nhν. அவ்வளவுதான். n is the என்ன நம்பர் இன்டிஜர்ஸ் 0 1 2 3 எட்ஸெட்ரா. அடுத்து என்ன சொல்றாங்க, அட்டாமிக் இதே கான்செப்ட்ல வர்றதா இது. அட்டாமிக் ஆசிலேட்டர் cannot emit or absorb energy கண்டினியூஸ் வெளியிடும். எப்படி வெளியிடும், டிஸ்கிரீட்டா தான் வெளியிடும். அந்த எனர்ஜி அப்ப வந்து நமக்கு வந்து இப்ப எனர்ஜி வேல்யூ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாஸ்லேட்ல என்ன சொல்லிருக்காங்க, En equal to Nhν. அப்ப E1 என்ன வரும் நமக்கு hν. E1 னா hν. அப்ப ஃபர்ஸ்ட் E1 equal to hν, E2 equal to 2hν. அப்ப அது வெளியிடக்கூடிய எனர்ஜி E2 - E1 க்கு சமமா இருக்கும்.
E2 minus E1 என்னது 2h nu minus h nu equal to h nu இருக்கலாம். அல்லது மூணாவது இதுல போனீங்கன்னா 3h nu 3h nu ல இருந்து இங்க வந்துச்சுன்னா என்ன கிடைக்கும் நமக்கு வந்து 2h nu. அப்ப அது வெளியிடக்கூடிய எனர்ஜி எதுக்கு ஈக்குவலா இருக்கலாம்? h nu இருக்கலாம் அல்லது 2h nu or 3h nu இந்த மாதிரி இருக்கலாம். இதுதான் வந்து டெல்டா NH nu போட்டுருக்கும். டெல்டா மீன்ஸ் டிஃபரன்ஸ் ஆஃப் இந்த லெவல்ஸ். அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் லெவல் ஒரு லெவலுக்கு இன்னொரு லெவலுக்கு உள்ள டிஃபரன்ஸுக்கு ஈக்குவலா மட்டும்தான் என்ன வரும் நமக்கு எனர்ஜி அது வெளியிடும். அனைத்து வகையான எனர்ஜியும் கண்டினியூஸ் என்ன பண்ணாது நமக்கு வெளியிடாது அப்படின்றதுதான் நமக்கு செகண்ட் பாஸ்லேட். இப்ப இந்த ரெண்டு பாஸ்லேட் தான். அடுத்து வந்து இதுல பாத்தீங்கன்னா ஈச் குவாண்டம் ஆஃப் எனர்ஜி டிபெண்ட் அப்பான் ஒவ்வொரு குவாண்டம் ஆஃப் எனர்ஜி லெவலும் எதை சார்ந்து இருக்கு? ஃப்ரீக்வன்சியை சார்ந்து இருக்கு. அண்ட் இஸ் நாட் என்னது டிவைசிபிள். டிவைசிபிள்னா அதை என்ன பண்ண முடியாது, மேலும் பிரிக்க முடியாது. ரைட். அடுத்து மோரோவர் the exchange of energy between matter and radiation is in terms of என்னது integral multiple of the h nu. Therefore the total energy exchanged may be என்னென்ன எனர்ஜி அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம்? 0h nu, h1h nu, 2h nu, 3h nu, nh nu இப்படிதான் எக்ஸ்சேஞ்ச் ஆகுமே தவிர நீங்க வந்து 1.5h nu, 1.2h nu அந்த மாதிரி இடையில உள்ள வேல்யூஸ் எல்லாம் அது எடுத்துக்காது. In discrete manner. However, according to classical theory, ஆனா classical theory படி அதை அனைத்து வகை எனர்ஜியும் எடுத்துக்கலாம். எங்க இருந்து? 0 இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் கண்டினியூஸா அனைத்தையும் எடுத்துக்கும். அடுத்து this theory has been able to explain a number of phenomena. For example, இந்த தியரி எதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா குவாண்டம் தியரி வந்து நமக்கு வேரியேஷன் ஆஃப் ஸ்பெசிபிக் ஹீட், அடுத்து வந்து போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், அடுத்து தாம்ப்டன் எஃபெக்ட் அண்ட் ஹஸ் பீன் சக்சஸ்ஃபுல்லி அப்ளைடு போர் தியரி. இது எல்லாத்தையுமே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அடுத்து பிளாங்கோட ரேடியேஷன்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் தான், இ லேம்டா டி லேம்டா பார்த்தோம். இது வந்து என்ன எதுல இருக்கு? ஃப்ரீக்வன்சில இருக்கு. இதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் பாத்தீங்க அப்படின்னா இங்க 8πh நியூ கியூப், இங்க என்ன இருக்கு? சி கியூப். அல்லது நீங்க இந்த ஆக்சுவலா லாம்டா ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? சி பை நியூ தானே. அப்ப சி பை நியூ போட்டீங்கன்னா இந்த லாம்டா பவர் 5 வந்து நீங்க வந்து அப்ப என்ன எழுதுவீங்க? லாம்டா பவர் 5னா சி பவர் 5 டி பவர் 5. கொஞ்சம் லாம்டா பவர் 5க்கு பதிலாக நீங்க அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்குது? நமக்கு என்ன பண்ணிருக்கோம்னா 8πh நீ கியூ பை சி கியூன்னு போட்டான். இங்க 8πh சி பை லாம்டா பவர் 5. அடுத்து வந்து இங்க வந்து இந்த நியூவை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக என்ன போட்டிருக்காங்க? சி பை லாம்டா அப்படியே வந்துடும். இங்க வந்து இந்த டி நியூ இருக்கு, இங்க என்ன இருக்கு? டி லாம்டா இருக்கு. இப்ப நியூ ஈக்குவல் டு சி லாம்டா. அப்ப டி நியூ கண்டுபிடிக்கணும் நீங்க. அது இதுல இருந்து இதை கொண்டு வந்தோம்னா ஈஸியா இருக்கும். அப்ப டி நியூ ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இவி டிவி ஈக்குவல் டு இவி மீன்ஸ் இ நியூ டி நியூ ஈக்குவல் டு 8πh டி கியூபா. இப்ப நியூ ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? சி பை லாம்டா. ஈக்குவல் டு சி பை லாம்டா. அடுத்து therefore டி நியூ ஈக்குவல் டு என்ன வரும்? சி பை மைனஸ் சி பை லாம்டா ஸ்கொயர்னு வரும். 1 பை லாம்டா பண்ணீங்கன்னா என்ன நமக்கு வந்து லாம்டா ஸ்கொயர் இன்ட்டு டி லாம்டா. திரும்ப லாம்டா பண்ணீங்கன்னா டி லாம்டா. ரைட்டா? இப்ப இந்த வேல்யூ, இந்த ரெண்டு வேல்யூ இதுல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் வந்துடும். 8πh நீ கியூபா, 8πh நீ கியூபுக்கு பதில் என்ன போட போறோம்? வந்து சி பை லாம்டா. அப்ப சி கியூப் பை என்ன போடுவீங்க? லாம்டா கியூப் போடுவீங்க. அடுத்து பிராக்கெட் 1 பை இ பவர் h, இந்த நீவ் எடுத்துட்டு என்ன போட போறோம்? வந்து சி பை லாம்டா. அப்ப h சி பை லாம்டா கேடி மைனஸ் 1 வந்துருது. அடுத்து பிராக்கெட்ல டி நியூ இருக்கு, டி நியூக்கு பதில் என்ன போடுவீங்க? சி பை லாம்டா ஸ்கொயர் டி லாம்டா. இப்ப நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து இங்க ஒரு சி கியூப் இருக்குல்ல, இந்த சி கியூப் என்ன ஆயிரும்? அடிச்சு பண்ணி போயிடும். இந்த சி மேல வந்துருக்கு நமக்கு. அப்ப 8πh சி பை லாம்டா கியூப் இந்த பிராக்கெட் டேர்ம் அப்படியே வந்துருது. இந்த சி பை லாம்டா ஸ்கொயர்ல இருக்கக்கூடிய இந்த லாம்டா ஸ்கொயர் லாம்டா கியூப் சேர்ந்து என்ன ஆயிரும் நமக்கு? லாம்டா பவர் 5.
அதாவது நியூக்கு பதிலா சி பை லாம்டான்னு வச்சுக்கணும். அப்ப therefore டி நியூ ஈக்குவல் மைனஸ் வந்து நமக்கு வந்து ஒன்லி மேக்னிடியூட் மட்டும் எடுத்திருக்காங்க. இந்த நியூவையும் டி நியூவையும் எழுதிட்டீங்கன்னா அதை வச்சு நீங்க அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அடுத்து Wein's law and Rayleigh-Jeans law can be shown as approximation of the Planck's law. Planck's law இருந்து Wein's law மற்றும் Rayleigh-Jeans law கொண்டு வரலாம். இது நம்ம ஏற்கனவே முதல்ல பார்த்ததுதான். Wein's law அப்படின்னா அங்க என்ன பார்த்துருப்போம்னா h nu by kt கிரேட்டர் வெரி வெரி கிரேட்டர் 1ன்னு சொல்லியிருப்போம். இந்த நியூவை எடுத்துட்டு இங்க என்ன பண்ணிருக்காங்க, நமக்கு வந்து சி பை லாம்டான்னு போட்டிருக்கோம். இப்ப இதுதான் வந்து Wein's law. Wein's lawவும் பாத்துக்கோங்க. Wein's lawல எப்படி இருக்கு, 8 by hc by lambda power 5 இது அப்படியே வந்துருச்சு. இந்த டேர்ம் அப்படியே வந்துருச்சு. இந்த பிராக்கெட் டேர்ம் வந்து நமக்கு வந்து இந்த ஹெச்சி பை லாம்டா கேடி வந்து இங்க எப்படி இருக்கு, ஹெச்சி பை லாம்டா கேடி ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. யாரோட, ஒன்னோட. அதனால இந்த ஒன்னை என்ன பண்ணிட்டாங்க, இங்க ஒன்னை விட்டுலாம். ஏன்னா இதோட வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அதுல இருந்து ஒன்னை கழிச்சாலும் என்ன பண்ண மதிப்பு நமக்கு பெருசா மாறாது. இப்போ தேர்ஃபோர் ஒன்னை விட்டுட்டு அப்படியே வந்து அப்ப ஹெச்சி பை லாம்டா கேடி 1 by வருதா. அப்ப ஆக்சுவலா இங்க என்ன வரும், நமக்கு வந்து பவர்ல வந்து மைனஸ் வரும் இல்லையா, மைனஸ் வரும்னு நினைக்கிறேன். மைனஸ் வரும், பார்ப்போம். அடுத்து வந்து டி லாம்டா இது நம்ம அப்படியே எழுதிடுறோம். நெக்ஸ்ட் வந்து Rayleigh-Jeans law. Rayleigh-Jeans law எப்ப பொருந்துன்னா லாங்கர் வேவ் லெங்த். லாங்கர் வேவ் லெங்த்னா ஃப்ரீக்வன்சி கம்மியா இருக்கும். அப்ப ஃப்ரீக்வன்சி கம்மி, அப்ப வந்து இந்த hc by lambda kt very very less than 1. இது அப்ப வந்து அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த e பவர் hc by lambda kt ல இந்த hc by lambda kt யோட மதிப்பு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தா இந்த e பவர் hc by lambda kt எப்படி எழுதலாம்னா வெறும் hc by lambda kt ன்னு எழுதலாம். kt பிளஸ் இது பிளஸ் 1ன்னு வரும். இதை வந்து நம்ம விரிவாக்க மாட்டோம். அப்படின்னா எதன் படினா e பவர் x படி e பவர் x படி நம்ம வந்து விரிவாக்கம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா, அதாவது e பவர் hc by lambda kt ன்னு மேல இருக்கு. இப்ப இந்த hc by lambda kt ரொம்ப சின்னதா இருந்தா இதை வந்து எப்படி எழுதலாம்னா 1 plus hc by lambda kt அப்படின்னு எழுதலாம். அடுத்து ஹையர் டேர்ம்ஸ் நிறைய போகும், அது எல்லாமே 0 ஆயிடும். அப்ப வந்து இந்த e பவர் hc by lambda kt வந்து என்ன எதுக்கு ஈக்குவலா வருது, நமக்கு 1 plus hc by lambda kt க்கு ஈக்குவலா வரும். இதை கொண்டு போய் நீங்க இங்க போட்டீங்கன்னா அங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் 1 இருக்கா, மைனஸ் 1 என்ன ஆயிரும், நமக்கு வந்து மைனஸ் 1 இந்த பிளஸ் 1 கேன்சல் ஆயிடும். நமக்கு வந்து எழுதிக்குவோம். இப்ப இ லாம்டா டி லாம்டா ஈக்குவல் டு 8 by hc by lambda power 5. அடுத்து என்ன ஃபார்முலா, நமக்கு வந்து 1 by e பவர் hc by hc by lambda kt minus 1 இதான ஃபார்முலா இன்ட்டு என்னது டி லாம்டா. இப்ப என்ன சொல்றோம், hc by lambda kt ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்றோம். அதனால எப்படி எழுதலாம், இதை வந்து e பவர் hc by kt இந்த மாதிரி எழுதலாம். இப்ப இந்த e பவர் hc by kt க்கு லாம்டா kt க்கு பதிலாக இதை ஒண்ணா சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 1 பிளஸ்ல இருக்கிற 1 இந்த மைனஸ் 1 என்ன ஆயிரும், நமக்கு கேன்சல் ஆயிரும். அப்ப therefore மிச்ச பேலன்ஸ் என்ன இருக்கு, நமக்கு வந்து hc by lambda kt மட்டும் ஈக்குவல் டு 8 by hc by lambda power 5 into 1 by இந்த e பவர் டேர்முக்கு மேல என்ன எழுதலாம், போது hc by lambda kt plus 1. ஏற்கனவே ஒரு மைனஸ் 1 இருக்கு. அப்ப into d lambda minus 1 plus 1 is cancel. அப்ப therefore equal to 8 by hc by lambda power 5. இது வந்து என்ன, hc by lambda kt 1 by hc by lambda kt into d lambda. இது என்ன law வந்து Rayleigh-Jeans law. இதை எப்படி எழுதுறாங்க அப்படின்னா 8 pi by lambda power 4 into kt d lambda எழுதுறோம். அப்போ வந்து எப்படின்னா எது கேன்சல் ஆகுது, நமக்கு இந்த கட்சிக்கும் இந்த கட்சிக்கும் கேன்சல் ஆயிடுது, சிசி கேன்சல் ஆயிடுது. அப்போ வந்து என்ன வருது, லாம்டா அதே மாதிரி லாம்டா பவர் 5ல இருக்கு, இங்க வந்து பைல இருக்கு. அப்ப இது வந்து லாம்டா பவர் 4 ஆகுது, லாம்டா ஆயிடுது. அப்ப therefore 8 பை பை இங்க ஒரு லாம்டா பவர் 4. இந்த பை கேட்டு என்ன ஆயிரும், நமக்கு
மேல போயிடும். பிளஸ் அப்ப 8 by lambda power 4 KT T lambda அப்படின்னு கிடைக்கும். இப்போ வந்து நமக்கு ராலே வெயின்ஸ் லா எங்க யூஸ் பண்றோம்? நம்ம வந்து ஷார்ட்டர் வேவ் லென்த் அல்லது லார்ஜர் ஃப்ரீக்வன்சிக்கு வெயின்ஸ் லா பொருந்தும். அதே வந்து ராலே ஜீன்ஸ் லா எங்க பொருந்தும் அப்படின்னா லாங்கர் வேவ் லென்த் ஸ்மாலர் ஃப்ரீக்வன்சி ஸ்மாலா இருக்கணும், வேவ் லென்த் அதிகமா இருக்கணும். அங்க வந்து நம்ம என்ன லா யூஸ் பண்றோம் வந்து ராலே ஜீன்ஸ் லா. இதை வச்சு மேக்ஸிமம் கேள்வி வாய்ப்பு இருக்கும். உங்களுக்கு வெயின்ஸ் லா வந்து எந்த ரீஜன்ல யூஸ் பண்ணலாம், ராலே ஜீன்ஸ் லா எங்க நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வெயின்ஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் லா அப்படின்னு ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா லாம்டா எம்டி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இந்த லாவின் படி லாம்டா எம்மும், அதாவது லாம்டா எம்ன்றது மேக்ஸிமம் வேவ் லென்த், டியும் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். டி அதிகமானுச்சுன்னா லாம்டா எம் என்ன ஆகும்? குறையும். ஏன்னா நீங்க டி இன்வெர்ஸ் கொண்டு போனீங்கன்னா 1 by டி. இப்போ டெம்பரேச்சர் அதிகமானா லாம்டா குறையும், டெம்பரேச்சர் குறைந்தா லாம்டா அதிகம். ஒரு பிளாக் பாடி ஹை டெம்பரேச்சர்ல இருக்கு, அப்ப அது வெளியிடக்கூடிய அலைநீளம் எப்படி இருக்கும்? ஒரு பிளாக் பாடி ஹை டெம்பரேச்சர்ல இருந்தா அது வெளியிடக்கூடிய அந்த அலைநீளம் எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். அது லோ டெம்பரேச்சர்ல இருக்கிற பிளாக் பாடி வெளியிடக்கூடிய அலைநீளம் வந்து அதிகமா இருக்கும். இப்ப அலைநீளத்துக்கு ஃப்ரீக்வன்சி வந்து என்னது? இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனல். அப்ப வந்து லாம்டாவும் டி இன்வெர்ஸ்னா லாம்டா ஃப்ரீக்வன்சியும் டெம்பரேச்சர் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். டெம்பரேச்சர் அதிகமா இருந்தா ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கும், டெம்பரேச்சர் கம்மியா இருந்துச்சுன்னா ஃப்ரீக்வன்சி கம்மியா இருக்கும்.